அடுத்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த வேற வேற பொருள் பற்றி பேசுறீங்க இல்லையா? இது 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 குறித்து ஏதாவது இவருங்க இப்போது நடந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து மட்டும் பேச அனுமதி, வேறு பொருள் குறித்து அனுமதிக்க முடியாது. அமருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் கணேஷ்குமார், நீங்கள் பேசுறீங்க. உட்காருங்க. வேண்டாம் மென்ஷன் பண்ணுறதா இல்லை, இப்போ வேண்டாம். இப்போ நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் காலையில் வரும்போது சொன்ன நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். உட்காருங்க. நான் சொல்கிறேன், அது கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எப்படி எடுத்துக்கொண்டு போகும் என்பதை பற்றி அறிவிப்பு வெளியிட இருக்கின்ற. உட்காருங்க. உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர் கூறிய பதிலுக்கு நன்றி. அவர் தமிழர்களுடைய உரிமையை காக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ஏன்னா நம்ம சிபிஐ விசாரணை கோர போறோமா, இல்ல அடுத்த கட்டமாக அந்த தமிழர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை மட்டும் அறிய விரும்புகிறேன். நன்றி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இதை ஒட்டி மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சருடைய பதில் ஒரு நல்ல விளக்கத்தை இருந்தார். இடையில் ஒரு சின்ன வாசகத்தையும் அதை சேர்த்திருக்கிறார். நானே சொல்லிவிட்டேன், அதுக்கு தான் பதில் நான் சொல்லிட்டேன். முடிஞ்சது. உட்காருங்க. இல்லை அதை பற்றி நான் தீர்ப்பு கொடுத்தப்போ அதை பற்றி பேச முடிஞ்சு. இல்லை அதை பற்றி நான் சொல்லிட்டேன். யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலமாக நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த பதில் உரையில் விரிவான விசாரணை கர்நாடக தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் தரப்பிலும் ஒவ்வொரு விசாரணையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது குறித்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது குறித்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அது குறித்து ஏதாவது தேவைப்படும் என்றால் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நம்ம செய்வோம். அவசர பொது முக்கியத்துவம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இது குறித்து மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுடப்பட்டு இறந்தவர்கள் தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்போம். மாண்பு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார். மாண்பு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கே சுடப்பட்டு இறந்த தமிழர்கள், அங்கே வாழும் தமிழர்கள். ஸோ அது குறித்து கண்டிப்பாக முதல்வர் தரப்பில் 3 நாட்களாக ஒவ்வொரு நகர்வையும் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இப்போ குறிப்பிட்டதும் வனத்துறை அமைச்சர் குறிப்பிட்டதும் கண்டிப்பாக ஆய்வில் உள்ள ஒரு விஷயம்தான். தேவையான பொழுது முதல்வர் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுப்பார். ஒரு சில தினங்கள், ஏன்னா அவர்களும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இப்போ போயிட்டு இருக்கு. அதனால் அது முடிந்த பிறகு ஒரு சில நாட்களில் தேவையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்ட அமைச்சர் விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒரே கேள்விதான். அதாவது நம்முடைய மாநில அரசு தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு போக வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்புகளில் தெரிவித்திருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய அரசு என்ன நடவடிக்கை, மேல் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்றது? ஏதேனும் நாம் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இருக்கிறோமா? அவர்கள் மீது குற்ற வழக்குகள், கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கின்றோமா? அல்லது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு ஏதேனும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோமா? என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவையான நடவடிக்கைகள் இன்று தான் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு சில நாட்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வரும். அது தெரியப்படுவோம். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு. மாண்பு உறுப்பினர்கள் திரு மு தமிமுன் அன்சாரி, திரு டி ராமச்சந்திரன் மற்றும் திரு க மாரிமுத்து ஆகியோர் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவார்.
மாண்புமிகு உறுப்பினர் திரு தம்மிமுன் அன்சாரி அவர்கள் வாங்க. நான் 2 நாளில் மானிய கோரிக்கையே வருது. அப்போ நீங்கள் இந்த கவன ஈர்ப்பில் கூட சுருக்கமாக தான் பேச முடியும். மானிய கோரிக்கை 2 நாள் வருகிற போது விளக்கமாக விரிவாக உங்களுக்கு வரும். அடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை பற்றி ஒரு அறிவிப்பை நான் அவை முடிவதற்கு முன்பாக நான் வெளியிட விரும்புகின்றேன். விளக்கமாக மாண்புமிகு தம்மிமுன் அன்சாரி அவர்கள் படிங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உட்காரு. கடலூர் மாவட்டம் எனது சிதம்பரம் தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆபத்து இருக்கிறது. அஜெண்டாவில் உள்ளதை மட்டும் நீங்கள் படிங்க. அஜெண்டா தான் படிங்க. சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை நகரத்திலிருந்து கிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர் கடல் தூரத்தில் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெடின் சார்பிலே புதிதாக ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கான விண்ணப்பத்தை அவர்கள் தமிழக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதி உறுப்பினர் கொஞ்சம் இருங்க. 55 கவன ஈர்ப்பில் எப்படி வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறு அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அதோடு நிறுத்திக்கணும். அதுதான் இதை அரசின் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அவர் விளக்கம் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 கேள்விகளுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அதுதான் முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டைக்கு கிழக்கே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான திட்டங்கள் குறித்த விவகாரத்தில் இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கவனத்தை ஈர்த்து நான் அமர்கிறேன் தங்கள் வாயிலாக. மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் சுருக்கமாக இது இருக்கிறத படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தினால் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பதட்ட நிலை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் மேல் உள்ள விளக்கம் சொல்றேன். உட்காருங்க, நான் சொல்றேன், நீங்க படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் உள்ள இல்லைங்க சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைங்க 55 விதியின் கீழே அஜெண்டாவில் யார் முன்னாடி கொடுத்து பேர் வருது அவர் தான் அப்படி. நீங்கள் திடீர்னு காலையில் கூட பாருங்க, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கவனிங்க. இருங்க, உட்காருங்க, நான் சொல்கிறேன். உட்காருங்களா? உட்காருங்க. இல்லை இருங்க, உட்காருங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் காலையில் கொடுத்தவர்கள் உடனடியாக இங்கே கை நீட்டி பேச வேண்டும் என்று விரும்பினால் கூட அனுமதி அளிக்கிறேன். ஆனால் 55 விதியின் கீழ் ஏற்கனவே அஜெண்டாவில் நாம் யாரை போட்டிருக்கிறோம், அதை தவிர காலை 9 மணிக்கு கொடுத்து விட்டு அவள் எடுங்கள் என்றால் எடுக்க இயலாது. 55 விதியின் கீழ் ஏற்கனவே கொடுத்து அஜெண்டாவில் சேர்க்கப்பட்டவர்களை மட்டும்தான் பேச அனுமதித்திருக்கிறேன். இந்த நடைமுறையை தொடர்ந்து கடைபிடித்தால் கால விரயத்தை நாம் தவிர்க்கலாம். நீங்கள் உங்கள் தொகுதியை சேர்ந்தவரா? நீங்கள் எதுவும் பேசாமல் நீங்கள் ஒன்றும் இன்று மட்டும் அனுமதிக்கிறேன். அடுத்து வருகிற நிகழ்வுகளில் இது நிச்சயமாக அனுமதிக்க இயலாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், நீங்க பேசுங்க. விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் மேல் உள்ள சிறுகணில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.